கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மனநோய்களும் பொல்லாத ஆவிகளும் என்ற தலைப்பில சில செய்திகளை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே தற்பிரியர் என்று சொல்லப்பட்ட செய்தியை தியானித்தோம். சுபாவ அன்பு இல்லாதவர்கள் என்பதையும் தியானித்தோம். இதை பற்றியெல்லாம் இது ஒரு மனநோயாக இருந்த போதிலும், இது சில சுபாவங்களாக இருந்த போதிலும், இதை வேதம் தெளிவாக கூறுகிறது. அது ஒரு பெரிய கிருபையாக நமக்கு இருக்கிறது. கடைசி காலத்தில் இதையெல்லாம் நாம் அறிந்து கொண்டு இப்படி இல்லாதபடிக்கு நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இந்த தற்பிரியர் என்று சொல்லும்போது தற்பிரியர், பணப்பிரியர், வீம்புக்காரர், அகந்தையுள்ளவர்கள், தூஷிக்கிறவர்கள், தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர் என்று பல செய்திகள் இருந்தாலும், இன்றைக்கு தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்கள் என்ற தலைப்பில் இந்த செய்தியை தியானிக்கப் போகிறோம். இதை நம்முடைய பிதாவாகிய தேவன் நமக்கு தகப்பனாக இருக்கிறதுனால அவருக்கு நாம் கீழ்ப்படியத்தக்கதாக ஒரு நல்ல ஆவியை நமக்குள்ளே ஊற்றும்படியாக இந்த செய்தியை ஆசீர்வதித்து இதிலே மறைந்திருக்கிறதான சத்தியங்களை நமக்கு வெளிப்படுத்தி தரும்படியாக, ஒரு சாட்சியுள்ள ஜீவியத்தை நமக்கு தரும்படியாக ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. நீர் எங்கள் தகப்பன், எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிறவராயிருக்கிறீர். நாங்கள் உமக்கு கீழ்ப்படிந்து உமக்கு ஏற்றவர்களாய் ஜீவிக்க உதவி செய்யும். அப்படி உமக்கு கீழ்ப்படியாதபடிக்கு எங்களை எடுக்கிறதான பொல்லாத பிசாசுடைய வல்லமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். உடைய மேன்மையான நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்கள் என்ற தலைப்பில் ஒரு செய்தியை நாம் தியானிக்கப் போகிறோம். சொன்னது மாத்திரமல்ல, சொன்னது போல நடந்து காட்டியவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் இந்த உலகத்தில மனிதனாக வந்த பொழுது தன் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து அவர்களுக்கு உதவி செய்து வந்தார் என்பதை நாம் வேதத்தின் வாயிலாக அறிந்து கொள்ள முடிகிறது. இப்பொழுது இந்த தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதபடி ஏன் மக்கள் இருக்கிறார்கள், ஜனங்கள் ஏன் அப்படி தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாமையை காட்டுகிறார்கள் என்று பார்க்கும் பொழுது, கீழ்ப்படியாமை தான் பிசாசினுடைய மிக முக்கியமான சுபாவம். இந்த உலகத்திலே முதலாக வந்து தோன்றிய சுபாவமே கீழ்ப்படியாமை சுபாவம் தான். ஏனென்றால் பிசாசு வானத்தில இருந்து கீழே தள்ளப்படுவதற்கு காரணமே அவனுடைய கீழ்ப்படியாமை தான். அவனுக்கு இருக்க வேண்டிய ஸ்தானத்தை விட்டு நான் வானத்துக்கு ஏறுவேன், மேகங்களுக்கு மேலாக சிங்காசனத்தை உயர்த்துவேன் என்றெல்லாம் சொல்லி தேவனுக்கு விரோதமாக, தேவனுக்கு கீழ்ப்படியாதபடி அவன் பெருமை மீட்டுமையினாலே நிரம்பினவனாக இருந்தான். இந்த பூமியிலே வந்து விழுந்த உடனே அவன் முதலாக மனிதர்களிடத்திலே அவனுடைய சுபாவங்களாகிய பல சுபாவங்களை வெளிப்படுத்தி அப்படியே அவர்களை மாற்றினான். அதில் முதல் சுபாவம் கீழ்ப்படியாமைதான். இந்த கனியை புசிக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லியிருந்தார். அவர் தான் நமக்கு தகப்பன், தேவன் தான் நமக்கு தகப்பன். ஆனால் அந்த தகப்பனுடைய வார்த்தையை கேட்காதபடிக்கு கீழ்ப்படியாமையை முதலாக ஆதாம் ஏவாளுக்குள்ள விதைத்ததே இந்த பிசாசு தான். அது ஒரு பெரிய பாவமாகி ஆத்துமாவுக்குள்ள ஒரு பெரிய மரணத்தையே ஏற்படுத்தி விட்டது என்று சொன்னால், அந்த கீழ்ப்படியாமை என்பது எவ்வளவு பெரிய பாவம் என்பதை
நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த கீழ்ப்படியாமையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய கீழ்ப்படிதலினாலே பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படிந்து சிலுவை மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி நம்முடைய ஆத்ம மரணத்தை நீக்கி நமக்கு நித்திய ஜீவனை தந்தார் என்று சொன்னால் இது எப்படிப்பட்ட ஒரு பெரிய பாவமாக இருக்கிறது. இந்த கடைசி காலத்திலே பலவிதமான பொல்லாத சுபாவங்கள், குறிப்பாக 19 விதமான பொல்லாத சுபாவங்களாலே மனிதர்கள் நிரம்பி இருக்கிறதை வேதத்தின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அந்த வகையிலே பார்க்கும்போது தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது. இந்த கீழ்ப்படியாமையை இந்த பிள்ளைகளுக்குள்ளே கொடுப்பது யார் என்று சொன்னால் பிசாசு தான். ஏன் அப்படி அவன் கீழ்ப்படியாமையை கொடுக்கிறான் என்று சொன்னால், கீழ்ப்படியாமை, அதிலும் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது என்பது தேவனுடைய கட்டளைக்கு விரோதமானது. ஏற்கனவே நாம் தியானித்திருக்கிறோம். பிசாசினுடைய முக்கியமான நோக்கமே தேவன் எதெல்லாம் சொன்னாரோ, எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொன்னாரோ அதையெல்லாம் செய்யாதபடிக்கு செய்வதுதான் பிசாசினுடைய முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கிறது. தேவன் சொன்ன கட்டளைக்கு எதிராக பிசாசு செய்கிறார். அப்படி தேவன் என்ன செய்தார், என்ன சொன்னார்? யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டும் என்று தேவன் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். அப்படி கட்டளை கொடுக்கிறதுனால என்ன நடக்கிறது? இந்த நாட்கள் நீடித்திருக்கும், நம்முடைய வாழ்நாள் நீடித்திருக்கும், ஆயுள் நீடித்திருக்கும். அது மட்டுமல்ல, நீ நன்றாய் இருப்பதற்கு, நாம் நல்ல விதமாக இருக்க வேண்டும், ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு நாம் தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிய வேண்டும். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணும் பொழுது நாம் நன்றாக இருப்போம், சௌகரியமாக இருப்போம், நல்ல நலமும் பலமும் பெற்றவர்களாக இருப்போம், ஆசீர்வாதங்கள் நிறைந்து காணப்படும். ஆனால் பிசாசுக்கு இதெல்லாம் பிடிக்குமா? அவன் விரும்புவானா? பிசாசு விரும்ப மாட்டான். அதனாலே தான் அவன் என்ன சொல்லுகிறான், என்ன செய்கிறான்? தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணாதபடிக்கு செய்கிறான். தகப்பனையும் தாயையும் மாத்திரமல்ல, நம்மை காட்டிலும் முதிர் வயது உள்ளவர்களுக்கும் கூட ஒரு கனத்தை கொடுக்க வேண்டும் என்று லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயதுள்ளவன் முகத்தை கனம் பண்ணி உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படுவாயாக, நான் கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படுதல் என்று சொன்னால் என்ன? முதிர் வயதுள்ள ஒருவன், நரைத்த முடிவுள்ள ஒருவன் இருந்தால் அவனுக்கு முன்பாக எழுந்து அவனுடைய முகத்தை கனம் பண்ண வேண்டுமா? அது கர்த்தருக்கு பயப்படுகிறதற்கு சமம். ஏனென்றால் அந்த முதிர் வயதுள்ளவனை நாம் கனம் பண்ணும் பொழுது தேவன் பிரியப்படுகிறார். ஏனென்றால் ஒரு மனிதனை நாம் கனம் பண்ணுகிறது என்று சொன்னால் நமக்குள்ளே ஒரு தாழ்மை இருந்தால் தான் கனம் பண்ணுவோம். தாழ்மை இல்லாமல் இருந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த மனிதனுக்கு நாம் ஏன் மரியாதை கொடுக்க வேண்டும், நாம் ஏன் கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி இருமாப்பாய் போய்விட்டால் தேவன் விரும்ப மாட்டார். அடுத்து, தேவனை கூட நாம் கனம் பண்ண வேண்டும். முதலிலே தேவனைத்தான் நாம் கனம் பண்ண வேண்டும். இப்பொழுது பாருங்க, மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நீ சொன்ன காரியம் நிறைவேறும் பொழுது நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படிக்கு உம்முடைய நாமம் என்ன என்று கேட்கிறார்.
நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. மனோவாவுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. அப்பொழுது குழந்தையை உண்டு பண்ணுவேன் என்று தேவன் தன்னுடைய தூதன் மூலமாக அனுப்பும் பொழுது இந்த செய்தியை அவன் சொல்லுகிறான். நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படிக்கு உம்முடைய பேர் என்ன, உம்முடைய நாமம் என்ன என்று கேட்கிறான். அடுத்து உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவிலே உம்மை துதிப்பேன். நாம் சபை நடுவிலே தேவனை துதிக்க வேண்டும். சங்கீதம் 22, 22, 23 ஆகிய வசனங்களில் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள், அவரை கனம் பண்ணுங்கள், அவர் பேரிலே பயபக்தியா இருங்கள் என்றெல்லாம் சங்கீத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு என்று நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்களிலே காணப்படுகிறது. இப்படி தேவனை நாம் கனம் பண்ணும் பொழுது என்ன நடக்கும்? உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளிலே திராட்சரசம் புரண்டோடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தகப்பனையும் தாயும் கனம் பண்ணும் போது நீ நன்றாய் இருப்பாய் என்று சொல்லப்பட்ட அதே செய்திதான் இதிலும் இருக்கிறது. தேவனை கனம் பண்ணும் பொழுது நமக்கு சகல சௌபாக்கியமும் உண்டாகும், களஞ்சியங்கள் நிரம்பும், ஆலைகள் புரண்டோடும். அப்படியானால் தேவனை கனம் பண்ணுவது முக்கியம், தகப்பன் தாயையும் கனம் பண்ணுவது முக்கியம். பிசாசு ஏன் கனம் பண்ணாதபடி செய்கிறான் என்று சொன்னால், நம்முடைய ஆசீர்வாதத்தை பிசாசு விரும்ப மாட்டான். களஞ்சியங்கள் நிரம்பக்கூடாது, திராட்சரசம் புரண்டோடக்கூடாது. அப்படியானால் என்ன செய்ய வேண்டும்? தேவனை கனம் பண்ணக்கூடாது. தேவனை கனம் பண்ணாதபடிக்கு என்னவெல்லாம் உண்டோ அதையெல்லாம் செய்ய வேண்டும். இது 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தீர்க்கதரிசியும் நியாயாதிபதியுமாகிய ஏலியின் விஷயத்துல ஏலியினுடைய பிள்ளைகள் தேவனை கனம் பண்ணவில்லை, அவனும் அவர்களை கண்டிக்கவில்லை. இதனாலே தேவன் சொல்கிறார், உன் வீட்டாரோ உன் பிதாவின் வீட்டாரோ என்றைக்கு என் சந்நிதியிலே நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தோம். இனி அது எனக்கு தூரமாக இருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களே நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கன எனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். தேவனை கனம் பண்ணினால் அவர் நம்மை கனம் பண்ணுகிறாரா? இது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அவர் நம்மை கனம் பண்ண வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் நாம் கனம் பண்ணுகிறதற்கு பதிலாக அவரும் நம்மை கனம் பண்ணுகிறார். ஒரு மனிதன் அவனை வணங்கும் பொழுது அவன் மறுபடி மீண்டும் வணங்குகிறான். இது சாதாரணமாக இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு பண்பாடு. ஆனால் தேவன் அவர் வணங்கப்படக்கூடியவர், துதிக்கப்படக்கூடியவர். ஆனால் அவரை கனம் பண்ணும் பொழுது அவரும் நம்மை கனம் பண்ணுகிறார் என்று சொன்னால், நாம் அவரை கனம் பண்ணுகிற விதம் வேறு. அவர் அதை எப்படி அவர் எப்படி நம்மை கனப்படுத்துகிறார் என்று சொன்னால், நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு தகப்பனை மகன் கனம் பண்ணும் பொழுது அந்த தகப்பன் மகனுக்கு தேவையானது எல்லாம் செய்வார். தேவன் சொல்லுகிறார், நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் பிதாவானால் என் கனம் எங்கே? அப்படித்தான் ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் என் கட்டளைகளை கை கொள்ளுவான். அதுதான் ஒரு தகப்பனை நேசிக்கிறதற்கு அடையாளம். கெட்ட குமாரன் கதையில பாருங்க, மூத்த குமாரன் தகப்பனை கனம் பண்ணினதுனால, தகப்பனை நேசித்ததுனால அவனை கனம் பண்ணி அவனோட கூடவே இருந்து அவனுக்கு தேவையானதெல்லாம் செய்தான். ஆனால் இளையகுமாரன் அப்படி அல்ல. அவன் தகப்பனை நேசிக்காததுனால, கனவீனம் பண்ணினதுனால தான் அவன் வீட்டை விட்டு வெளியே போனான். இது அடிப்படையிலே இருக்கக்கூடிய சில செய்திகளாக இருக்கிறது.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தபடியாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன் தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்று தேவன் கற்பித்திருக்கிறார் என்று மத்தேயு 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தகப்பனை தாயை நிந்திக்க கூடாது. அப்படி நிந்தித்தால் கொல்லப்பட வேண்டும். தேவனை தூஷிக்க கூடாது. அவன் கல்லிருந்து கொலை செய்யப்பட கடவன். அதே போல உன் ஜனத்தின் நியாயாதிபதி ஆகிய ராஜாவை நிந்திக்க கூடாது. ஏனென்றால் அந்த நியாயாதிபதி ஆகிய ராஜாவை ஏற்படுத்தினது தேவன். தேவனே அல்லாமல் அவன் தானாக ராஜாவாக ஏற்பட முடியாது. அப்படியானால் அந்த ராஜாவை நிந்தித்தால் அது தேவனை நிந்திக்கிறதற்கு சமமாக இருக்கிறதுனாலே அவன் கொலை செய்யப்பட கடவன் என்று பார்க்கிறோம். நாபோத் விஷயத்திலே அவன் மேல பொய்யாய் குற்றம் சாட்டி அவன் தேவனையும் ராஜாவையும் தூஷித்தான் என்றுதான் கல்லிருந்து கொன்று போட்டான். இதை நாம் வேதத்திலிருந்து அறிந்து கொள்ள முடிகிறது. இதிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் எவனாவது தகப்பனையாவது தாயையாவது நோக்கி, உனக்கு நான் செய்யத்தக்க உதவி இது ஏதேனும் உண்டோ, அதை காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லி தன் தகப்பனையாவது தன் தாயையாவது கனம் பண்ணாமல் போனாலோ அவனுடைய கடமை தீர்ந்தது என்று போதிக்கிறீர்கள். பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்கி வருகிறீர்கள். வாயினாலே என்னிடத்திலே சேர்ந்து உதடுகளினாலே என்னை கனம் பண்ணுகிறார்கள், ஆனால் அவருடைய இருதயமோ எனக்கு தூரமாக விலகி இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு இந்த உலகத்தில் நடக்கிறது தான். தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் என்ன? தகப்பனுக்கும் தாய்க்கும் தேவையான பண உதவிகளை மாற்றி கொடுத்து விட்டு அவர்களை தன்னிடத்தில் வைத்து பராமரிக்கிறது இல்லை. அவர்களை எங்கேயாவது விட்டுவிட்டு அவர்களுக்கு தேவையான பணத்தை கொடுக்கிறேன், உனக்கு தேவை இதுதானே, காணிக்கையாக பணத்தை கொடுக்கிறேன், நீ இருந்து கொள். ஆனால் பெற்றவர்களுக்கு அது தேவையில்லை. பணம் தேவைதான், ஆனாலும் அதை காட்டிலும் பிள்ளைகளுடைய அன்பு, பிள்ளைகளுடைய அரவணைப்பு, பிள்ளைகளுடைய பராமரிப்பு மிக முக்கியம். இன்றைக்கு நிறைய பிள்ளைகள் ஏதாவது பணத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லி விட்டு அவர்கள் எங்கோ ஒரு இடத்தில் இருக்கிறார். அதற்கு ஒரு காரணம் சொல்வார்கள், வேலை விஷயமாக நான் இங்கே இருக்கிறேன் அங்கே இருக்கிறேன், இவர்களை வைத்துக் கொண்டு இருக்க முடியாது என்று சொல்லி. ஆனால் இன்றைக்கு அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுத்த அந்த பெற்றோரை அவர்கள் எப்படி கனம் பண்ண வேண்டும்? அவர்களை பக்கத்தில் இருந்து பராமரிக்கிறதுனால அல்லவா. ஆசீர்வாதங்கள் சாபங்கள் என்ற ஒரு பெரிய பட்டியல் வேதத்தில் உண்டு. அதிலே சாபம் என்ற பட்டியலிலே ஒன்று இருக்கிறது. அது என்ன தெரியுமா? உன் பிள்ளைகள் உன்னோடு கூட இருக்க மாட்டார்கள், அதுதான் சாபம். இன்றைக்கு நிறைய குடும்பங்களிலே பிள்ளைகள் பெற்றோரை விட்டு தூரமாக இருக்கிறார். அதற்கு காரணம், பையன் சொல்லுவான், என்னுடைய மனைவி சரியில்லை, நான் என்ன செய்ய முடியும், அவள் உங்களை வெறுக்கிறாள் என்று பல காரணங்கள் காரியங்கள் உண்டு. ஆனால் தேவன் இதை ஆசீர்வாதமாக கருதவில்லை. இது ஒரு சாபம் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற செய்தியை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஏனென்றால் பிள்ளைகளை பெறுவீர்கள், பிள்ளைகள் உங்கள் கூட இருக்க மாட்டார்கள் என்ற செய்தி நமக்கு கூறப்பட்டிருக்கிறது. வேதத்தில் இருந்துதான் அதை அறிந்து கொள்ள முடிகிறது.
இப்படி இது ஒரு பகையாக கூட கருதப்படலாம். இது ஒரு சாபமாக இருக்கிறது. இது நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடாது என்பதற்காகவே பிசாசு தேவனுடைய பிள்ளைகள தன் பெற்றோரை விட்டு பிரித்து விடுகிறான். பிள்ளைகள் பெற்றோரை சபிக்கும்படியாக செய்கிறார்கள். அதேபோல பிள்ளைகள் பெற்றோருடைய சாபத்தை வாங்கினால், அந்த சாபம் மிகுந்த சக்தி வாய்ந்ததாக இருக்கும். நோவாவினுடைய விஷயத்துல பாருங்க. நோவா தன்னுடைய கூடாரத்தில வஸ்திரம் விலகி படுத்திருந்த பொழுது, அதை காம் கண்டு தன்னுடைய சகோதரருக்கு அறிவித்தான். தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்க்கக்கூடாது என்பது பிற்காலத்திலே அது நியாயப்பிரமாணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 21 முதல் இருக்கிற வசனங்களில பார்க்கும் பொழுது, கானான் சபிக்கப்பட்டவன் தன் சகோதரரிடத்திலே அடிமைகளுக்கு அடிமையாயிருப்பான் என்று நோவா சபித்து விட்டான். காம் தான் இவனுடைய நிர்வாணத்தை பார்த்தான். ஆனால் காமை சபித்து விட்டால் மற்ற எல்லா பிள்ளைகளும் சபிக்கப்பட்டு போவார்கள் என்பதற்காக கடைசி மகனாகிய கானானை சபித்து விட்டான். அந்த கானானிய வம்சம் சபிக்கப்பட்ட வம்சமாக அடிமைகளுக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதே போல ரூபனை பற்றி பார்க்கும் பொழுது, யாக்கோபுடைய மூத்த குமாரன், அவனையும் யாக்கோபு சபித்து விட்டான். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில, ரூபனே நீ என் சிரேஷ்ட புத்திரன், தண்ணீரை போல தளம்பினவனே நீ மேன்மை அடைய மாட்டாய், உன் தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினாயே, அதை தீட்டுப்படுத்தினாய், என் படுக்கையின் மேல் ஏறினானே என்று சொல்லி அவனை சபித்து விட்டான். சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர்கள், அவருடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள், உக்கிரமான அவருடைய கோபமும் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவது, யாக்கோபிலே அவர்களை பிரியவும் இஸ்ரவேலிலே அவர்களை சிதறவும் பண்ணுவேன் என்று ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில இது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவனுடைய மனுஷனாகிய மோசே இந்த இஸ்ரவேல் வம்சம் சபிக்கப்பட்டு விடக்கூடாது, ஏனென்றால் அந்த 12 கோத்திரங்கள் தான் பிற்காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களாக உருவாக வேண்டும் என்று அறிந்ததினாலே அந்த ஆசீர்வாதத்தை அவன் கொடுத்தான். சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றினான். என்ன செய்தான்? ரூபன் அவனுடைய ஜனம் கொஞ்சமாயிராது. அதே போல சிமியோனிய லேவியையும் கூட ஆசீர்வதித்தான். இந்த கானான் சபிக்கப்பட்ட வம்சமாக இருந்தாலும் அந்த கானான் வம்சத்துல ஒரு கலப்பினம் உருவாகி அந்த கானானிய ஸ்திரீ அந்த கானானுடைய வம்சத்துல யாக்கோபுடைய குமாரனாகிய அந்த வம்சத்துல யூதா கானானியரோடு கூட சேர்ந்தான். அந்த வம்சத்திலே தான் அப்படியே தாவீது பிறந்தார். தாவீதனுடைய வம்சத்திலே தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். இப்படி சபிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் கூட ஒரு வகையிலே பிற்காலத்தில் அந்த சாபமானது மாற்றப்பட்டது. ஆனால் இந்த சாபம் தானே. அதனால பெற்றோருடைய சாபத்திற்குள்ள வரக்கூடாது. இப்படி ஆசீர்வாதங்கள் நிலைத்து இருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்தார். ஆசீர்வாதம் என்று சொன்னால் தேவன் ஆசீர்வதிக்கிறார். ராஜாவும் ஆசீர்வதிப்பான். ஏனென்றால் தாவீது தன் ஜனங்களை ஆசீர்வதித்தான், சாலமோன் தன் ஜனங்களை ஆசீர்வதித்தான் என்றெல்லாம் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அதே போல தகப்பன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறான். அதே நேரத்தில்
தேவனும் சபிக்கிறார், தகப்பனும் சபிக்கிறார். அது அப்படியே தொடர்ந்து வருகிறது. ஆதாம் ஏவாளை பற்றிய செய்தியிலே தேவன் சபித்தார். அப்படி சபித்ததுனாலே அந்த சாபம் அப்படியே தொடர்ந்து வந்து அது கடைசியில் 1000 வருட அரசாட்சியில தான் அந்த ஏதேன் தோட்டத்தில் இருந்ததான அந்த 7 ஆசீர்வாதங்களும் முழுமையாக அப்பொழுதுதான் வரும். இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறது, தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறது. இதெல்லாம் ஒரு பொல்லாத பாவமாக இருக்கிறது. ஈசாக்கு யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதிக்கிறார். இப்படி இது எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று சொன்னால், தேவன் ஆபிரகாமை அழைக்கும் பொழுது சொன்னார், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். இதுதான் முக்கியமான ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். இதைத்தான் இஸ்ரவேல் வம்சத்துக்கு கோத்திர பிதாவாகிய யாக்கோபிடத்திலே அவனுடைய தகப்பனாகிய ஈசாக்கு அவனை ஆசீர்வதித்தான். என்ன ஆசீர்வதித்தான்? தேவன் உனக்கு வானத்து பணியையும் பூமியின் கொழுப்பையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருள்வாராக. ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரருக்கு எஜமானாயிருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாக இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதிக்கிறான். அதற்கு பிறகு ஏசா வருகிறான். பிறகு ஏசாவை பார்த்து சொல்லுகிறான், உன் வாசஸ்தலம் பூமியிலே சாரத்தோடும் உயர வானத்திலே இறங்கும் பணியோடும் இருக்கும். நீ பட்டயத்தினாலே பிழைத்து உன் சகோதரனை சேவிப்பாய். நீ மேற்கொள்ளும் காலம் வரும்போது உன் நுகத்தடியை முறித்து போடுவாய் என்றெல்லாம் ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த செய்திகளை நாம் பார்க்கிறோம். அடுத்து தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நம்ம நடக்கும் பொழுது எப்படி ஆசீர்வாதம் கிடைக்கிறதோ, அப்படியே கூட தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கிறது. இது எப்படின்னு சொன்னால், யோசேப்பு 17 வயதிலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அவன் என்ன செய்தான்? தன்னுடைய தகப்பனுடைய மறுமனை ஆட்டிகளாகிய பில்கால் சில்பால் என்கின்றவருடைய குமாரர்களோடு இருந்து அவர்கள் செய்கிற துன்மார்க்கமான காரியங்களை எல்லாம் தகப்பனுக்கு சொல்லி வருவான். ஒரு நாள் சீகேமிலே அந்த யோசேப்பின் சகோதரர்கள் ஆடுகள் மேய்த்து கொண்டிருக்கிறதுனால அங்கே யாக்கோபு யோசேப்பை நோக்கி சொல்லுகிறான், அவர்கள் ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா, நான் உன்னை அவரிடத்தில் அனுப்புகிறேன், நீ போய் சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்த்து விட்டு வா என்று சொல்கிறான். ஏற்கனவே சகோதரர்களுக்கு இவன் மேல பொறாமை, இவர்களை இவனை ஏதாவது செய்து விடுவார்களோ என்று கூட அவன் நினைத்து பார்க்கவில்லை. சகோதரர்களை பார்த்து விட்டு வா என்று சொல்லி அனுப்புகிறான். ஆனால் உடனே தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து எதை பற்றி கவலைப்படவில்லை. உடனே ஏதோ போகிறேன் என்று சொல்லி கிளம்புகிறான். ஆனால் கடைசியில் என்ன நடந்தது? அவனை கொன்று போட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அப்படி கொன்று போடாதபடிக்கு அங்கே ரூபன் அதை தடுத்து விடுகிறான். இந்த எகிப்தியருக்கு விற்று போடுங்கள் என்று சொல்லி அப்படியே அவனை விற்று போட்டார்கள். அங்கே என்ன நடந்தது? அவனை சிறைச்சாலையிலே வைத்தார்கள். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்று சிறைச்சாலைக்காரன் பார்த்ததுனால எல்லாவற்றுக்கும் அதிகாரியாக அவனை வைத்தான். அதே நேரத்தில் பார்வோனுக்கு ஒரு சொப்பனம் வந்தது. அந்த சொப்பனத்தை விடுவித்து அவனுக்கு அதை விளக்கினதுனால பார்வோன் அவனை கனம் பண்ணி மெல்லிய வஸ்திரங்களை உடுத்தி பொன் சரப்பணி அவன் கழுத்திலே தரித்து
எகிப்து தேசம் முழுவதுக்கும் அவனை அதிகாரியாக்கினான். தன் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்த இவன் தேவனுக்கும் கீழ்ப்படிந்தான். தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி என்று அவன் ஒரு சாட்சியாக ஜீவித்தான். அதனாலே அவனுக்கு என்ன நடந்தது? அவன் எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியாக்கப்பட்டான். பார்வன் சொல்லுகிறான், உன் உத்தரவு இல்லாமல் ஒருவனும் தன் கையையோ காலையோ கூட அசைக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டான். இது எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து நடந்ததுனால, தகப்பனுக்கு ஒருவன் கீழ்ப்படிந்து நடக்கிறான் என்று சொன்னால் தேவனுக்கும் கீழ்ப்படிந்துதான் நடப்பான். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதே போலதான் தாவீது என்ன சொல்லுது? தாவீதுக்கு அவனுடைய தகப்பனாகிய ஈசாய் என்ன சொல்கிறான்? உன் சகோதரர்கள் அவர்கள் இராணுவத்திலே இருக்கிறார்கள். சவுலின் இராணுவத்திலே உத்தியோகஸ்தராக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நீ போய் அவர்களை பார்த்து விட்டு வா. வறுத்த பயிரையும் 10 அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு ஒரே ஓட்டமாய்ப்போ, இந்த சகோதரர்கள் சுகமா இருக்கிறார்களா என்று விசாரித்து அடையாளம் வாங்கி கொண்டு வா என்று சொன்னான். அவன் உடனே ஏதோ போகிறேன் என்று சொல்லி அதிகாலையில எழுந்து ஆடுகளை காவலாளி வசமாக விட்டுவிட்டு அப்படியே போய் தன்னுடைய சகோதரர்கள் இருக்கிற இடத்துல அவர்களை பார்த்து சுகமா இருக்கிறீர்களா என்று கேட்கிறான். அப்பொழுதும் அவனுடைய மூத்த சகோதரன் நிந்திக்கிறான். நீ என்ன இங்கு வந்து விட்டாய்? அந்த ஆடுகளை விட்டுவிட்டு நீ ஏன் வந்தாய்? உன்னுடைய துணிகரமோ உன்னுடைய இருதயத்தின் மேட்டுமையோ நான் அறிவேன் என்று சொன்னான். ஏன் என்று அப்படி சொன்னான் என்று சொன்னால், அங்கே கோலியாத் அவன் இஸ்ரவேலின் தேவனை நிந்தித்துக் கொண்டிருக்கிறான். அதனால இவனுக்கு என்ன பயம்? இவன் ஒருவேளை துணிகரமாய் போய் அவனை வென்று விடுவானோ என்று அவன் நினைத்திருக்கலாம். அதனாலே அவன் அவனை நிந்திக்கிறான். ஆனால் தாவீது சொல்கிறான், நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி, இவனுக்காக ஒருவரும் கலங்க வேண்டாம், நான் போய் யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லி ஒரு கவனிலே ஒரு கல்லை வைத்து சுவட்டினான். அவன் விழுந்தான். அதற்கு பிறகு அவன் தலையை வெட்டி போட்டான். அன்று முதல் சவுல் அவனை தன்வசமாக வைத்துக் கொண்டான். தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எல்லா இடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடத்தினதுனால சவுல் அவனை யுத்த மனுஷரின் மீது அதிகாரியாக்கினான். ஒரு சாதாரணமான ஒரு ஆடு மேய்க்கிற ஒருவன் அவனை அதிகாரியாக மாற்றினான். எல்லா ஜனத்தின் கண்களும் சவுளுடைய ஊழியக்காரன் கண்களுக்கு கூட அவன் பிரியமுள்ளவனாக இருந்தான். இதுதான் தன் தகப்பனுக்கு உடனடியாக கீழ்ப்படிந்து போனதுனால, தேவனுக்கும் அவன் கீழ்ப்படிதல் உள்ளவனாக இருந்ததுனால அவனுக்கு அத்தனை பெரிய ஆசீர்வாதம் கிடைத்தது. சரி, இப்பொழுது இருக்கிற பிள்ளைகள் எப்படி நடந்து கொள்கிறார்கள்? பெற்றோரிடத்திலே அவர்கள் ஏன் இப்படி நடக்கிறார்கள், எப்படி நடக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது 19 விதமான காரியங்களை நாம் பார்த்தோம் அல்லவா? அதிலே பெரும்பாலான காரியங்கள் இந்த பெற்றோருக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளிடத்திலே காணப்படுகிறதை நாம் ஆச்சரியத்தோடு நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஏன் இவர்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள் என்று சொன்னால், பணப்பிரியராய் இருக்கிறார். தாய் தகப்பனுக்கு பக்கத்தில் வைத்துக்கொண்டு செலவு செய்தால் நிறைய பண செலவாகும், நாம் பணத்தை சேர்த்து வைக்க முடியாது என்று சொல்லி அவர்கள் பணப்பிரியராக இருக்கிறார்கள். வீம்புக்காரராக பிடிவாதம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அகந்தை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அகந்தை என்று சொன்னால் மனமேட்டிமை. பெற்றோர் சொல்லுகிறதை கேட்டால் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? பெற்றோரை விட இவர்கள் நன்றாக படித்திருக்கிறார்கள், பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறார்கள், சம்பாதிக்கிறார்கள். இவருக்கு என்ன தெரியும், இந்த ஆள் இப்படித்தான் ஏதாவது சொல்லி கொண்டிருப்பார். தாய் ஏதாவது நல்ல புத்திமதி சொன்னால், உனக்கு வேற வேலை இல்லையா, சும்மா இரு, எனக்கு தெரியும், நீ எனக்கு புத்திமதி சொல்ல வேண்டாம். ஏனென்றால் அவர்களுக்கு நிறைய தெரியும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். பெருமை மேட்டிமைக்கு காரணமே கீழ்ப்படியாமல் எதிர்த்து பேசுகிறதுக்கு காரணமே அவர்களுடைய பெருமைதான், மேட்டிமைதான். தனக்கு எல்லாமே தெரியும் என்று அவர்கள் நினைக்கிறது. ஏனென்றால் அந்த படிப்பு,
ஆனால் அந்த படிப்பை கொடுத்தது, அந்த அந்தஸ்தை கொடுத்தது பெற்றோர் தான். அவர்கள் தங்களை வருத்தி தியாகம் செய்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று நினைக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் நன்றி அறியாதவர்களாக இருப்பார்கள். 8வதாக சொல்லப்பட்ட காரியம் நன்றி அறிதல் இல்லாதவர்கள். அடுத்து தூஷிக்கிறவர்களாக. பெரும்பாலான பிள்ளைகள் தூஷிக்கிறார்கள். அவர்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கிறது என்று சொன்னால், நீ என்னை ஏன் பெற்றாய்? தகப்பனை பார்த்து நீ என்னை ஏன் பெற்றாய் என்று சொல்லக்கூடாதாம். நீ என்னை ஏன் பெற்றாய்? என்னை ஏன் ஜனிப்பித்தாய்? தாயை நோக்கி நீ என்னை ஏன் பெற்றாய் என்றோ, தகப்பனை நோக்கி நீ என்னை ஏன் ஜனிப்பித்தாய் என்று சொன்னா, அப்படி நிந்திக்கிறவர்கள் தூஷிக்கக்கூடிய கண்களை நதியின் காகங்கள் பிடுங்கி தின்றும் என்று ஒரு வசனம் இருக்கிறது. இது எவ்வளவு வேதனையான ஒரு காரியமாக இருக்கிறது என்பதை பாருங்க. இப்படி சுபாவ அன்பு இல்லாதவர்களாக இருக்கிறார்கள், இணங்காதவர்கள், எதற்கும் ஒத்து போகவே மாட்டார்கள். ஏன் தெரியுமா? பிசாசு எதிர்க்கிறவனாக இருக்கிறான் என்று நாம் தெசலோனிக்கேயர்ல பார்க்கிறோம். அவன் எதிர்க்கிறவனாக இருப்பான். எது சொன்னாலும் இந்த எதிர்க்கிறதே ஒரு மனநோய் தான். சிலர் எதை சொன்னாலும் அதற்கு எதிர்விதமாகத்தான் சொல்லுவாங்க. அது அப்படி இல்லை, அதில் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, இதை செய்தால் அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது. எதை சொன்னாலும் அதற்கு எதிராக பேசுகிறவர்கள், இணங்கவே மாட்டார்கள், எதற்குமே இணங்கி போக மாட்டார்கள். அடுத்து அவதூறு செய்கிறவர்கள், ஏதாவது நம்மை கேவலமாக பேசிவிடுவார்கள். பெற்றோர் ஏதாவது ஒரு புத்திமதி சொன்னால், உனக்கு ஒன்று தெரியாது, நீ இப்படித்தான், நீ அந்த காலம் மாதிரி நினைத்து கொண்டிருக்கிறாய், உன்னுடைய காலம் வேறு, எங்களுடைய காலம் வேறு, உனக்கு என்ன தெரியும் என்று எனக்கு இதெல்லாம் சொல்லுகிறாய், இப்படித்தான் பேசுகிறார். அடுத்து இச்சை அடக்கம் இல்லாதவர். இச்சை அடக்கம் இல்லை என்று சொன்னால், இதை வாங்க வேண்டும், அதை வாங்க வேண்டும், இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும், இதற்கு இந்த பணம் செலவாக வேண்டும், அந்த பணம் செலவாக வேண்டும், இப்படியெல்லாம் நடக்க வேண்டும் என்று இச்சிக்கிறார்கள். அவருடைய இச்சையை மாத்திரம் நிறைவேற்றிக் கொள்கிறார்கள். அவருடைய விருப்பம், அவருடைய காரியங்களை மாத்திரம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்களே தவிர, தகப்பன் தாயை பற்றி சிந்தனை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். அடுத்தது கொடுமை உள்ளவர்களாக. எத்தனையோ குடும்பங்களிலே பிள்ளைகள் தகப்பன் தாயை கொடுமைப்படுத்துகிறதை நாம் கேள்விப்படுகிறோம். அடுத்து துரோகிகள். தன் தகப்பன் தாய் எப்படியெல்லாம் கவனித்தார்கள், எப்படியெல்லாம் வளர்த்தார்கள், இவர்களுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டுமே என்று நினைக்காதபடிக்கு செய்த நன்மைக்கு துரோகம் செய்கிறவர்களாக இருக்கிறார். காரணம், பிசாசு துரோகி. தேவன் ஒரு சிங்காசனத்தை கொடுத்து வைத்திருந்தார். ஆனால் அவருக்கு துரோகம் செய்து நான் வானத்துக்கு மேலே ஏறுவேன் என்று சொன்னதுனால தான் தள்ளிவிட்டார். அந்த துரோகத்தின் ஆவி இன்றைக்கு ஜனங்களிடத்திலே, பிள்ளைகளிடத்திலே கிரி செய்கிறது. அடுத்தது துணிகரம் உள்ளவர்களாக, இருமாப்பு உள்ளவர்களாக, தேவ பிரியராக இல்லாமல் சுகபோக பிரியராக. அவர்கள் சுகபோகமாய் வாழ வேண்டும். இதுதான், தனிமையாக வாழ வேண்டும், ஒரு பிரைவசி வேண்டும். நான் என்னுடைய மனைவி, என் பிள்ளைகள், நான் என் கணவர், என் பிள்ளைகள், நான் என் மனைவி, என் பிள்ளைகள், இப்படித்தான் இன்றைக்கு சுகபோகமாக வாழ விரும்புகிறார். சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடு செத்தவள் என்று வேதம் சொல்லுகிறது. கடைசியாக தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாக இருப்பார்கள். ரொம்ப தேவபக்தி உள்ளவர்களாக, ரொம்ப வேதத்தை வாசிப்பார்கள், ஆலயங்களுக்கு போவார்கள், எல்லாம் செய்வார்கள். அதுதான் தேவபக்தியுடைய வேஷத்தை தரிக்கிறது. ஆனால் அதனால கிடைக்கக்கூடிய பலனை மறுதளிக்கிறார்கள் என்று சொன்னால், வேதத்தை வாசிக்கிறது மாத்திரமல்ல, இந்த வேதத்தில் இருக்கிறதை அப்படியே நடைமுறைப்படுத்த வேண்டும், பின்பற்ற வேண்டும். அப்படி செய்கிறது இல்லை. அதனுடைய பலனை மறுதளிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இதனால என்ன பிரயோஜனம்? ஒரு வசனம் அதற்கு ஆதாரமாக சொல்கிறார்கள். ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, தகப்பனையும் தாயையும் விட்டு மனைவியோடு சேர்ந்திருக்க கடவன் என்று வேதம் சொல்லுகிறது. அதனாலே நான் என் மனைவியோடு சேர்ந்திருக்க வேண்டும்,
அவளுக்கும் உங்களுக்கும் ஒத்து வர்றதில்ல. எனக்கு கிடைத்தது இவ்வளவுதான். என்னுடைய வாழ்க்கை இப்படித்தான். எனக்கு கிடைத்த மனைவி இப்படித்தான். எனக்கு கிடைத்த கணவர் இப்படித்தான். நான் என்ன செய்ய முடியும்? என் சகோதரனையோ சகோதரியையோ நான் பார்க்க முடியாது. அவர்களை கவனிக்க முடியாது. பராமரிக்க முடியாது. நீங்கள் போய் மற்ற பிள்ளைகளிடத்தில் இருந்து கொள்ளுங்கள். இப்படியெல்லாம் சொல்லுகிறவர்களை பார்க்கலாம். அநேக பிள்ளைகள் முதியோர் இல்லத்திலே கொண்டு போய் பிள்ளைகள் பெற்றோரை விட்டு விடுகிறார். உனக்கு தேவை பணம் தானே, நான் கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி அவர்களை அனாதைகளாக விட்டு விடுகிறார். அவர்களுக்கு ஆசீர்வாதம் இருக்குமா? வேதம் சொல்லுகிறதை பாருங்க. தகப்பனையும் தாயையும் விட்டு மனைவியோடு இசைந்திருக்க வேண்டும் என்று சொல்வது எது? அந்த வசனம் சொல்லுகிற காரியத்தை அவர்கள் விட்டு விட்டாதான் அந்த பலனை மறுதளிக்கிறவர்கள். இந்த வசனத்தை நன்றாக தியானியுங்களேன். தகப்பனையும் தாயையும் விட்டு மனைவியோடு இசைந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் எதை பற்றி சொல்லுகிறது? இசைந்திருக்கிற காரியத்தை பற்றி சொல்லுகிறது. அப்படியானால் இது என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், மனைவியோடு இசைந்திரு, தகப்பனோடு தாயோடு இசைந்திருந்தாய் அல்லவா, அப்படி நீ தகப்பனோடு தாயோடு ரொம்ப இசைந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்பொழுது. ஏனென்றால் நீங்கள் இருவரும் ஒரே மாம்சமாக ஒரே சரீரமாக இருக்கிறீர்கள். எலும்பிலிருந்து எலும்பும் மாம்சத்திலிருந்து மாம்சமும் இப்படி இருக்கிறதுனால மனைவியோடு இசைந்து கணவன் வாழ வேண்டும். ஏனென்றால் மனைவிக்கு என்று சில ஆசாபாசங்கள் இருக்கும். மனைவிக்கு என்று சில தேவைகள் இருக்கும். ஒருவேளை தாய் தகப்பன் மனைவியினுடைய ஆசைகளுக்கு விரோதமாக கிரியை செய்வார்கள். அதனாலே தகப்பனும் தாயோடும் இசைந்திருக்கிறதை விட்டுவிட்டு மனைவியோடு இசைந்திரு என்பதுதான் பொருள். ஆனால் தகப்பன் தாயை விட்டுவிடு என்று சொல்வதில்லை. அப்படி சொல்லவே இல்லை. கர்த்தர் அப்படி சொல்லவே மாட்டார். அதைத்தான் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் நாம் பார்த்தோம் அல்லவா, அவர்களுக்கு காணிக்கையை மாத்திரம் கொடுத்து விட்டு அவர்களை விட்டு விடுவது என்பது தவறு. நியாயப்பிரமாணம் சொன்னதையும் செய்ய வேண்டும், இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும் என்று சொன்னது போல அவர்களுக்கு செய்ய வேண்டிய உதவியும் செய்ய வேண்டும். கூட வைத்து பராமரிக்கிறது மிகவும் உத்தமம். அப்படி ஒரு நிர்பந்தமான நிலை இருக்கிறது என்று சொன்னால் அவர்களுக்கு தேவையானதை எல்லாம் கொடுத்து அடிக்கடி வந்து அவர்களை ஆறுதலாக பார்த்து பேசி அவர்களோடு நேரம் செலவிடும் பொழுது அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, நீங்கள் வேண்டுமானாலும் இந்த செய்தி கேட்கிற யாராக இருந்தாலும் சோதித்து பாருங்களேன். தாய் தகப்பனை கூட வைத்து கொஞ்ச நாள் பராமரித்து பாருங்க, அல்லது அவர்கள் இருக்கிற இடத்துக்கு அடிக்கடி போய் வாருங்க. அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். தகப்பனையும் தாயை விட்டு மனைவியோடு இசைந்திரு என்பது இது ஒரு காரியம். அடுத்து சிலர் என்ன செய்கிறார்கள்? மனைவியோடு இசைந்திரு என்று சொன்ன காரியத்துக்கு விரோதமாக தகப்பனையும் தாயையும் அவர்களோடு இசைந்திருந்ததை திருமணத்துக்கு பிறகு கூட அப்படியே இசைந்திருக்கிறது. மனைவியோடு இசைந்திருக்கிறதே இல்லை. அப்படியானால் தாய் என்ன சொல்லுகிறாளோ தகப்பன் என்ன சொல்கிறாளோ அதை கேட்டு மனைவியை கொடுமைப்படுத்துகிறது. மனைவிக்கு தேவையானவர்களை செய்கிறது இல்லை. அவர்கள் சொல்வார்கள், இதையெல்லாம் செய்யாதே, அதெல்லாம் செய்யாது, இதை ஏன் அப்படி செய்கிறாய், அதை ஏன் இப்படி செய்கிறாய், அவள் அப்படித்தான் சொல்லுவா, அவள் சொல்லுகிறபடி எல்லாம் அப்படி ஆடிக்கொண்டிருக்காது என்றெல்லாம் சொன்னால் அதுவும் தவறு. பெற்றோரை கவனிக்க வேண்டும், பெற்றோரை கைவிடாமல் இருக்க வேண்டும், பெற்றோரை கூடுமானால் பக்கத்திலே வைத்து போற்ற வேண்டும். மனைவியோடும் இசைந்திருக்க வேண்டும். தாய் தகப்பனுடன் முழுமையாக இசைந்து மனைவியை கொடுமைப்படுத்தக்கூடாது. மனைவியோடு ரொம்பவும் இசைந்து தாய் தகப்பனை கொடுமைப்படுத்தவும் கூடாது. இது ஞானமாக இந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும். எனவே நாம் ஞானமாக நடந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படியாக இந்த செய்தியை தேவனுடைய கரங்களில் கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். எங்களுக்கு தேவையான ஞானத்தையும் கிருபையையும் அபிஷேகத்தையும் தாரும் ஆண்டவரே. இந்த உலகத்திலே நாங்கள் வந்ததற்கு காரணம் நீர் அல்லவோ?
நீர் மனிதனை ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி காலங்களையும் எல்லைகளையும் குறித்திருக்கிறீர். உம்மை நிந்திக்கிறதும் தாய் தகப்பனை நிந்திக்கிறதும் அந்த ரத்தத்தை நிந்திக்கிறது அது இரத்தப்பழியை உண்டாக்கிவிடும், எங்களுக்கு சாபத்தை உண்டாக்கிவிடும் என்பதை நிறைய பிள்ளைகள் அறியாமல் இருக்கிறார்கள். மோசேயின் மனைவி சொல்லுகிறாள், தேவனை நோக்கி சொன்னால் நீர் எங்களுக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்று சொல்லி, அப்படி இரத்த சம்பந்தமான தகப்பன் நீர். இந்த உலகத்தில் எங்களுக்கு எங்களுடைய தகப்பனும் தாயும் இரத்த சம்பந்தமான உறவுகள். இந்த இரத்த சம்பந்தமான இந்த உறவுகள் அவர்கள் கண்ணீர் சிந்தினால் அது எத்தனை பெரிய சாபம் என்பதை பிள்ளைகள் உணர்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. ரத்தம் சிந்துதல் மாத்திரம் சாபம் அல்ல, பெற்றோர் கண்ணீர் சிந்துவதும் பெரிய சாபம் அல்லவா ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை யாருக்கும் வர வேண்டாம். இந்த உலகத்தில் இன்றைக்கு பார்க்கும் பொழுது அநேக பெற்றோர் அனாதைகளைப் போல கிடக்கிறார்கள். அவர்களை கவனிக்க யாரும் இல்லை, ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை. பிள்ளைகளுடைய இருதயமெல்லாம் கடினப்பட்டிருக்கிறது. கல்லாய் போன இருதயங்கள் எல்லாம் மாற்றுகிறாக. செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தன் பெற்றோரை கண்ணை போல உயிரை போல நேசிக்கட்டும் ஆண்டவரே. அப்படி செய்யும் ஆசீர்வாதத்தை தாரும். மேன்மையான நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.